மிடில் ஈஸ்ட் எப்படின்னா, ஒரு மெஜாரிட்டி டெமோக்ரசி இல்லாத ஊர். ஏன் டெமோக்ரசி இல்லாத ஊர்னா, அவங்க ஒரு ராஜா, அவங்கள்ட்ட நெறைய எண்ணெய். இது 1920ஸ் 30ஸ்லேருந்தே 40கள்லயே வந்துருச்சு. அந்த எண்ணெய யூரோப்பும், அமெரிக்காவும் யூஸ் பண்ணி வளர்ந்தாங்க. அந்த எண்ணெய்க்கு உரிய விலைய இந்த ராஜாக்கள் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஏரியா ஃபுல்லா பிரிட்டிஷர் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. 1947ல இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சப்புறம் தான் ஒண்ணொண்ணா ஒரு ஒரு நாடா விட்டுட்டு அவங்க போறாங்க. ஒரு ஒரு ராஜா கையில குடுக்குறாங்க. அந்த ராஜா எண்ணெய் கிணற தோண்டி முதல்ல அமெரிக்கன் கம்பெனி ஒண்ணு அராம்கோன்னு சவுதியில வராங்க. கொஞ்சம் சவுதிக்காரங்க பார்ட்னரா இருக்காங்க. அப்படி ஆரம்பிச்சு கடைசியில இந்த சவுதி, குவைத் அவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்களே எண்ணெய தோண்டிக்கிறோம்னு இன்னைக்கு அவங்களே எண்ணெய தோண்டி ரிஃபைன் பண்ணிட்டு எண்ணெயா விக்கிறாங்க. கொஞ்சம் ரிஃபைனிங் பண்ணி விக்கிறாங்க. இது கம்ப்ளீட்டா ஒரு ராயல் ஃபேமிலியோட கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க அவங்களோட பிரஜைய அப்படி ஒரு டைட்டா அமுக்கி வச்சிருக்கிறாங்க.